என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நான் உங்க குருசாமி பொண்ணு. எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க. நம்மளோட பினான்சியல் கோலை எப்பவுமேவும் ஸ்மார்ட்டா வச்சுக்கணும். இந்த ஸ்மார்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க போறோம். பினான்சியல் கோல்ல 3 டைப் ஆஃப் பினான்சியல் கோலை நம்ம செட் பண்ணணும். அது என்னென்ன அப்படின்றதையும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நீங்க லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தான் நீங்க எந்தெந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இனி எந்தெந்த விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா புரிதலுமே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ வீடியோவை எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்மார்ட் பினான்சியல் கோலை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம் அப்படின்னு 3ஆ பிரிச்சுக்கணும். இந்த 3ஆ பிரிக்கிறோம் இல்லையா, அதை எப்படி வகைப்படுத்துறது அப்படின்றதையும் பார்க்கலாம். இதுல எஸ் அப்படின்றது நீங்க எதுக்காக சேமிக்க நினைக்கிறீங்க அப்படின்றது. எம் அப்படின்னா எவ்வளவு சேமிக்க ஆசைப்படுறீங்க. ஏ இது உங்களால முடியுமா, இது உங்களுக்கு சாத்தியமான ஒரு விஷயம் தானா, அதையும் தாண்டி வேற ஏதாவது உங்களால முடியாத விஷயத்த நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்றதுதான் ஏன்றது உணர்த்துது. ஆர் அப்படின்றது இது சேமிக்க தகுதியான ஒரு விஷயம் தானா, இது உங்களுக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். தேவையில்லாத ஒண்ணுக்காக நம்ம பணத்தை சேமிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது இல்லையா. ஆசையிலையும் இது தேவையா இல்ல தேவையில்லாத ஆசையா அப்படின்னு ஒண்ணு இருக்குது இல்லையா. அதனாலதான் எல்லா விஷயங்களையும் நான் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது இன்னும் நல்லாவே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். டி அப்படின்றது எப்போ இந்த இலக்கை அடைய விரும்புறீங்க. எக்ஸாம்பிளுக்கு 1 வருஷமா இல்ல 6 மாசமா இல்ல 3 மாசத்துல என்னோட கோலை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நீங்க தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்மார்ட் பினான்சியல் கோலை யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா. எனக்கு ஒரு 50,000 கடன் இருக்குது. இந்த கடன் நான் கண்டிப்பா அடைச்சுதான் ஆகணுமா, இது எனக்கு எவ்வளவு முக்கியம், இது எவ்வளவு காணும் என்னோட கழுத்தை நெரிக்கிற அளவு இருக்குது அப்படின்ற எல்லா புரிதலையும் நான் கொண்டு வந்துட்டு இந்த சேலஞ்சை நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா தான் என்னோட கோலை நான் அச்சீவ் பண்ண முடியும். இதுக்கு நான் எவ்வளவு நாள் எடுத்துக்க போறேன். ஒரு 6 மாசத்துல இந்த 50,000 நான் முடிக்கணும் அப்படின்னா மாசமும் நான் எவ்வளவு பணம் எடுத்து வச்சேன் அப்படின்னா என்னால இந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும். இப்படின்ற புரிதலோட நம்ம சேமிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா எப்பவுமே பினான்சியல் கோல்ல சக்சஸ் மட்டும்தான் அடைவோம். நம்ம பொதுவா 1ல இருந்து 3 வருஷம் வரைக்கும் இருக்கிற கோல்ஸ் தான் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 3ல இருந்து 5 வருஷம் வரைக்கும் இருக்கிறத மிட் டேர்ம் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம சேமிக்கணும், அதையும் தாண்டி அதுக்கான பணம் நிறைய தேவைப்படும் இல்லையா, அது எல்லாமே லாங் டேர்ம் சேவிங்ஸ் கோல்ல வரும். நம்ம எப்பவுமே சேமிக்க ஆரம்பிக்கும் போது இப்படி பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா இடத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமாவும் நம்ம சேமிக்கிற பணத்தை போட்டுட்டே வருவோம். அததான் இன்வெஸ்ட்மெண்ட்டா நம்ம மாத்துவோம் இல்லையா. அப்படி எல்லா இடத்துலயும் போடும்போதுதான் நம்மளோட பணத்துக்கும் பாதுகாப்பு அதிகமா இருக்கும். நம்ம பணத்தோட வேல்யூ வளர்ந்துகிட்டே போக ஆரம்பிக்கும். எது எது ஷார்ட்ல வரும், லாங்ல வரும், மிட்ல வரும்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த புரிதல் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். இப்போ வரைக்கும் நீங்க யாராச்சும் இன்னும் குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது மட்டும்தான் நீங்க எனக்கு கொடுக்க போற மிகப்பெரிய சப்போர்ட்டாவும் நான் பாக்குறேன். நீங்க எனக்கு தேங்க்யூ பண்ற மாதிரி பாக்குறேன். எனக்காக சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். கோல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான 3 விஷயத்த நீங்க உங்களோட மனசுல ஆழமா பதிய வச்சுக்கணும். இத பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களோட கோல்ல உங்களுக்கு சக்சஸும் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், உங்களுக்கான மந்த்லி பட்ஜெட்டை நீங்க போட ஆரம்பிக்கணும். மந்த்லி பட்ஜெட் போட்டா மட்டும்தான் என்ன நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற பிளானும் புரிதலும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். செகண்ட் ஒன், டெய்லி உங்களோட எக்ஸ்பென்சஸ மறக்காம நோட் பண்ணணும். என்ன அது 1 ரூபாயாவும் இருக்கலாம், 100 ரூபாயாவும் இருக்கலாம். ஆனா மறக்காம எவ்ரி ரூபாயையும் நீங்க நோட் பண்ணிக்கிட்டே வரணும். தேர்ட் ஒன், கண்ட்ரோல் யுவர் எக்ஸ்பென்சஸ். கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு சேமிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சம் பர்சன்ட் ஆஃப் அமௌண்ட் சேர ஆரம்பிக்கும். அப்படி சேர்ந்தா மட்டும்தான் உங்களோட எல்லா கோலையும் உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஃபோர்த் ஒன், மந்த் எண்ட்ல கரெக்டா செக் பண்ணணும். பட்ஜெட் படி தான் நீங்க செலவு பண்ணிருக்கீங்களா, பட்ஜெட்டை விட அதிகமா போயிருக்கா, ஏன் அதிகமா போயிருக்கு அப்படின்ற புரிதல் எல்லாத்துக்குள்ளயும் நீங்க வரணும். அப்படி வந்தா மட்டும்தான் நீங்க உங்களோட கோல்ல சீக்கிரமாவும் அச்சீவ் பண்ண முடியும். டார்கெட் இயர்ஸ் செட் பண்ணிருப்பீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி உங்களால அச்சீவ் பண்ணிட முடியும். ஃபர்ஸ்ட் ஒன்னு, எப்பவுமே எமர்ஜென்சி ஃபண்ட் தான். எமர்ஜென்சி ஃபண்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நேத்து கூட நம்மளோட வீடியோல ஷேர் பண்ணியிருந்தோம். மினிமம் நம்மளோட 6 மந்த்ஸ் சேலரியாவது எமர்ஜென்சி ஃபண்டா எடுத்து வைக்கணும். ஒவ்வொருத்தவங்களோட தேவையை பொறுத்தும் எல்லாத்துக்குமே எமர்ஜென்சி ஃபண்டுன்றது டிஃப்ரெண்ட் ஆகும். மினிமம் 3 மாசத்தோட அமௌண்ட்டையாச்சும் எடுத்து வச்சு பழகுங்க.
இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் கோலாவே இருக்கணும்னு நான் சொல்லுவேன். இந்த கோல் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த கோலை நோக்கி நீங்க பயணிக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா எப்ப யாருக்கு எந்த மாதிரியான சிச்சுவேஷன் வரும்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் ஒன், பே ஆஃப் யுவர் டெபிட். எல்லாருக்கும் நிறைய விதமா கடன் இருக்கும். கடனை முதல்ல வகைப்படுத்துங்க. எதுக்கு வட்டி அதிகமா கொடுத்துட்டு இருக்கிறீங்க, எந்த கடனுக்கு மாசம் மாசம் எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, எது உங்களுக்கு ரொம்ப நெருக்கடியான சுச்சுவேஷனை உருவாக்குது அப்படின்னு சொல்லி அதை முதல்ல வகைப்படுத்துங்க. வகைப்படுத்தினதுக்கு அப்புறமா கடனை அடைக்கிறதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு ஸ்னோபால் மெத்தட், சின்ன சின்ன கடனையா அடைச்சிட்டு பெரிய கடனுக்கு போறது. 2வது மெத்தட் அவலாஞ்சி மெத்தட், அதிகமா வட்டி கொடுத்துட்டு இருக்கிற கடனை அடைச்சிட்டு அதுக்கப்புறமா சின்னதா வட்டி கொடுத்துட்டு இருக்கிற கடனை அடைக்க வர்றது. இதுல 2 மெத்தட்ல உங்களுக்கு எந்த மெத்தட் சூட் ஆகுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணுங்க. நானா இருந்தேன் அப்படின்னா ஸ்னோபால் மெத்தடை தான் செலக்ட் பண்ணிருப்பேன். அப்படிதான் செலக்ட் பண்ணி என்னோட மேக்சிமம் ஆஃப் கடனை வந்து நான் க்ளோஸ் பண்ணி முடிச்சேன். உங்களுக்கே தெரியும், லாஸ்ட் 2 இயர் பேக்கு என்னோட கடன் சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் நிறைய வீடியோஸ்ல ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ அந்த நிலைமை அப்படியேவோ மாறி இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் நான் ஸ்னோபால் மெத்தடை செலக்ட் பண்ணி என்னோட சின்ன கடன் எல்லாம் அடைச்சுக்கிட்டே வந்து அதுல சேர்ற பணத்தெல்லாம் அப்படியே சேர்த்து பெரிய கடன் அடைச்சிட, அதுக்கடுத்து அடுத்த கடன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி லைன் ஃபார்ம் பண்ணி போனதுதான் ஒரு பெரிய ரீசன். அடுத்தது ஷார்ட் டேர்ம்ல 3வதா வர்றது ஸ்கூல் ஃபீ தான். ஸ்கூல் ஃபீயை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன இன்கம் வருது, என்ன நம்ம ஸ்கூல் ஃபீ கட்ட முடியும் அப்படின்ற புரிதல் இல்லாமையே எல்லாரும் இந்த மாதிரியான ஸ்கூல்ல சேர்க்காங்க, நானும் என் குழந்தைய அப்படிதான் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சேர்த்துட்டு இயர் எண்ட் முடியிற வரைக்கும் ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்படுற சூழ்நிலை நம்மளுக்கு தெரியும். ஏன் இந்த சிச்சுவேஷன் வேணும் அப்படின்னு ஒரு தடவையாவது யோசிச்சிருக்கிறீங்களா? இந்த ஸ்கூல் இல்லாட்டி வேற ஸ்கூல்ல நம்மளோட குழந்தைங்க படிச்சு அவங்களோட எதிர்காலத்தை அவங்களால பில்ட் பண்ணிக்க முடியாதா? ஒவ்வொரு வருஷமும் கடன் வாங்கி படிக்க வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எப்ப இந்த கடன்கள்லாம் அடைக்க போறீங்க? கடன் கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா வேற ஸ்கூல்ல மாத்தும் போது அந்த குழந்தையோட மனநிலை எப்படி இருக்கும்? அதுக்கு இருந்தேவும் என்னோட சிச்சுவேஷன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஸ்கூல்ல படிக்க வச்சீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கும் எதுவும் தெரியாது. உங்களோட இன்கம்லயும் நீங்க நிறைய மணியை மிச்சம் பண்ண முடியும். அப்படி நான் கவர்மெண்ட் ஸ்கூல் இல்ல பிரைவேட்ல தான் படிக்க வைப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா RTE அப்படின்னு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலமா உங்களோட குழந்தைய சேர்க்கறதுக்கான வழியை நீங்க பாருங்க. அடுத்தது ஷார்ட் டேர்ம்ல வர்றது வெக்கேஷனுக்காக தான். வெக்கேஷனுக்குன்னு சொல்லிட்டு கடன் வாங்கி போறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்கதான் செய்யறாங்க. ஏன் கடன் வாங்கி போகணும்? ஒவ்வொரு மாசமும் சின்னதா ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சோம் அப்படின்னாலே வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வெக்கேஷனுக்கு போயிட்டு வந்துடலாம். இதே மாதிரிதான் செலிப்ரேஷன், பர்த்டே ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இருக்கிறதுக்குமேவும் கடன் வாங்கி ஃபங்க்ஷன் பண்ற கல்ச்சர் வந்து இப்போ நிறைய பெருகிக்கிட்டே போகுது. இது நம்மளுக்கு தேவையா அப்படின்னு யாருமே யோசிக்க மறந்துடுறோம். அவங்க பண்ணாங்க, இவங்க பண்ணாங்க, நானும் பண்ணுவேன், நானும் போவேன், இதை தவிர வேற எதுவுமே நமக்குள்ள இருக்க மாட்டேங்குது. போங்க, பண்ணுங்க, எல்லாருக்கும் இருக்கிற ஆசைதான். ஆனா அதுக்கு நம்ம கையில பணம் இருக்கா, அந்த பணத்தை நம்ம சேர்த்திருக்கோமா, இந்த வருஷம் இல்லாட்டி அடுத்த வருஷம் நம்ம போவோம் கண்டிப்பா, இப்ப இருந்து நான் அதுக்கான பணத்தை சேர்க்க போறேன் அப்படின்னு சின்ன சின்னதா உங்களோட சேமிப்பை பண்ண ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க. அடுத்தது ஹோம் அப்ளையன்ஸ். ஹோம் அப்ளையன்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு நம்ம அந்த பொருளை வாங்கும் போது எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ஆனா அதை விட்டுட்டு நோ காஸ்ட் EMI அப்படின்னு சொல்லி போயிடுறோம். ஆனா அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற ஒரு மாச பணத்தையாவது எக்ஸ்ட்ராவா நம்ம கிட்ட வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது உங்களுக்கு லாஸ் தானே. நீங்க டோட்டலா கணக்கு பண்ணி பாருங்க, ரெடி கேஷ் கொடுத்து வாங்குறதுக்கும் EMIல பொருள் வாங்குறதுக்கும் எவ்வளவு வித்தியாசமா அமௌண்ட் வருது அப்படின்னு. அப்பதான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். பாத்துக்கலாம், மாசம் மாசம் தானே கட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்கிறது எனக்கு புரியுது. மாசம் மாசம் அதே பணத்தை எடுத்து வச்சுட்டு அந்த பணம் சேர்ந்ததுக்கு அப்புறம் வாங்கும் போது இருக்கிற சந்தோஷம் அதை விட பெருசு. இப்ப சொன்ன எல்லா விஷயங்களுமேவும் ஷார்ட் டேர்ம்காக நீங்க பிளான் பண்ண வேண்டிய விஷயம். இதுல எதுலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னா, நீங்க ஒரு RD போடலாம். RD முடிஞ்சிச்சுன்னா அப்படியே FDயா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். FDயும் முடிஞ்சிச்சு, இல்ல எனக்கு FDல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா கோல்டு வாங்கி வைங்க. கோல்டு தான் ஒரு பெஸ்டான ஆப்ஷன். இன்னைக்கு கோல்டு ரேட்டு 9,000 ரூபாய்க்கு கிட்ட இருக்கு. ஆனா நேத்து 9,200 ரூபாய்க்கு மேல இருந்துச்சு. கோல்டோட ரேட்டை கம்பேர் பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கும் அடுத்த நாளும் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பணத்தை பணமாவே வச்சிருக்காம ஏதோ ஒரு பொருளை இன்வெஸ்ட்மெண்ட்டா மாத்திக்கிட்டே இருங்க. கோல்டு காயின் வாங்கலாம் மாசம் மாசம். இல்ல அப்படின்னா ஜுவல்லரியா தான் நான் பர்ச்சேஸ் பண்ண போறேன், அதுதான் என்னோட விருப்பம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கோல்டு சீட் வந்து போடுங்க. அது வந்து VA இல்லாம உங்களோட கோல்டு ஜுவல்லரியை உங்களால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். VAக்காக 1 கிராம் 2 கிராமோட காசை நீங்க கொடுக்க போறீங்களா அப்படின்றதையும் நீங்க தான் டிசைட் பண்ணணும்.
எந்த தேவைக்காக பணம் சேமிக்கிறீங்க? சேவைக்கு சேர்க்கிற அந்த பணத்த எப்படி அந்த நாள் வர்ற வரைக்கும் நீங்க வந்து பத்திரமா பாதுகாக்க போறீங்க? அதுக்காக தான் இந்த மாதிரியான இன்வெஸ்டிங் மெத்தட்ஸ்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறோம். இன்வெஸ்ட் பண்றதுமேவும் ஈஸியா எடுக்கிற மாரி இருக்கணும். அப்படின்னா தான் அது உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். நீங்க நெனச்ச நேரத்துல எடுத்துக்கிற மாதிரி. கோல்டு ஜுவல்லரி எல்லாம் அடகு வச்சிருந்தீங்க அப்படின்னா, அதுக்கு சீட்டு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனா இருக்கும். சீட்டு போட்டு முன்னாடியே பணத்த எடுத்து அந்த ஜொல்லுக்கு கட்டிட்டு, அந்த ஜொல்ல திருப்பிருங்க. இப்படி பண்றீங்க அப்படின்னா, ஜொல்லுக்காக நீங்க வட்டி குடுக்குறீங்க இல்லையா? அது குறையும். இதுவுமே மாசம் மாசம் நீங்க பே பண்றது மூலமா இந்த கடனுமே சீக்கிரமா அடைஞ்சிரும். எதுக்காக நான் இங்க சீட் ஆப்ஷன யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஜொல்லு தானே அப்படின்னு சொல்லிட்டு எப்பனாலும் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி விட்டுர்றோம். இப்போ அதுக்கு கூட ஆப்ஷன் இல்லாம போயிருச்சு இல்லையா? இயர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, நம்மளோடத அப்படியே மாத்தி வைக்க முடியாது. இன்ட்ரெஸ்ட்ட மட்டும் பே பண்ணி. அதுக்கு பதிலா மொத்த பணத்தையும் கட்டிட்டு வைக்கணும் அப்படின்ற ரூல வந்து கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்றதையும் யோசிச்சுக்கோங்க. டிஜி கோல்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது தங்கமயில்ல. காயின் வாங்கி சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். டெய்லியோ இல்ல மாசம் மாசமோ நீங்க சேர்க்கிற ஒவ்வொரு பணத்தையும் எப்ப கோல்ட் ரேட் கம்மியாகுதோ அந்த நாளை பொறுத்து இதுல போட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா 330 நாள் முடிவுல நீங்க ஆசைப்பட்ட ஒரு கோல்டு காயினை உங்களால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். எப்பவுமேவும் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஸ்கீம்ல எவ்வளவு பணம் நீங்க சேர்த்திருக்கிறீங்களோ அதுக்குள்ள வாங்குற மாதிரி வச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க வந்து ஒரு கன்ஃபியூஷனான சிச்சுவேஷனுக்கு போகாம இருப்பீங்க. ஏன்னா கால்குலேஷன் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும்போது நம்ம வந்து ஏமாந்துட்டோமோ அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும். அடுத்தது மிட் டேர்ம் கோல். மிட் டேர்ம் கோல பொறுத்த வரைக்கும் ஒரு கார் வாங்க போறேன், பைக் வாங்க போறேன் அப்படின்றதுக்காக நீங்க பணம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். 3ல இருந்து 5 வருஷம்குள்ள இந்த பணத்தை நான் சேர்த்து முடிக்கணும். ஆனா கரெக்டான அந்த டார்கெட் இயர் வந்து பிக்ஸ் பண்ணிக்கணும். 3 வருஷத்துல நான் எவ்வளவு பணம் சேர்க்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் இருக்கணும். அந்த 3 வருஷத்துக்கு அப்புறமா அதோட வேல்யூ எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட அமௌண்ட்டையும் நீங்க பிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் டார்கெட்ல உங்களுக்கு எந்த விதமான கன்ஃபியூஷனும் ஆகாது. பைக் வாங்குறதுக்குமேவும் இந்த மாதிரி நீங்க பண்ணலாம். 1.5 லட்சம் பைக்கோட வேல்யூ அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் நான் எவ்வளவு அமௌண்ட்டை எடுத்து வைக்கணும். அந்த எடுத்து வைக்கிற அமௌண்ட்டை நீங்க ஆர்டியா கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அதுல நம்ம பல்கா அமௌண்ட்டை சேரும் போது அந்த அமௌண்ட்டை எடுத்துட்டு போய் அப்படியே நம்ம வந்து பைக் வாங்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு எமர்ஜென்சியா பைக் கண்டிப்பா வேணும், பைக்கால தான் உங்களோட வேலை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இஎம்ஐ போடுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துலயும் உங்களுக்கு நீடு எவ்வளவு இருக்கு அப்படின்றதையும் யோசிச்சு கடன் வாங்குறத பத்தி யோசிக்கணும். எப்பவுமேவும் கடன் வாங்கிட்டு வாங்கினதுக்கு அப்புறமா யோசிக்க கூடாது. வாங்க முன்னாடி இந்த கடன் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு யோசிச்சுட்டு வாங்குங்க. அடுத்தது மிட் டேர்ம்ல ஹோம் லோன் போய்கிட்டு இருந்துச்சு, இல்ல ஏதோ பர்சனல் லோன் நீங்க பே பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை ப்ரீ க்ளோஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாவும் பணம் சேர்க்க ஆரம்பிங்க. எப்பவுமேவும் லோனை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துல ஒரு பேமெண்டாவது எக்ஸ்ட்ரா கட்டும் போது நம்மளுக்கு பிரின்சிபல்ல அப்படியே குறைய ஆரம்பிக்கும். இயர்லி ஒரு 1 லேக்கோ ஒரு 50,000 எக்ஸ்ட்ரா நீங்க பே பண்ணும்போது உங்களோட அசல்ல நல்லாவே குறைஞ்சிரும். வட்டியோட பெர்சன்டேஜ் வந்து நிறைய குறைஞ்சு நமக்கு கட்ட வேண்டிய வருஷங்கள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். 2 ஆப்ஷன் அப்பம்போதும் கேட்பாங்க. நீங்க இஎம்ஐய கம்மி பண்ணிக்க போறீங்களா? இல்ல உங்களோட டெனூரை கம்மி பண்ணிக்க போறீங்களா? அப்படின்னு சொல்லி எந்த ஆப்ஷன் உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்க. அடுத்து 3வது தான் மிட் டேர்ம்ல வர்றது. வீட்ல ஏதாவது ஃபங்க்ஷன், அது மேரேஜா இருக்கலாம், இல்ல குழந்தைங்களுக்கு ஒரு காது குத்து ஃபங்க்ஷன் இந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆகும் அப்படின்னு ஃபர்ஸ்டே வந்து டிசைட் பண்ணிட்டு அதுக்கான பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாவும் சேர்க்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருங்க. இப்படி சேர்க்கும் போது எந்த பிளானுமே கொலாப்ஸ் ஆகாம நீங்க நினைச்ச நேரத்துல ஹாப்பியா பண்ண முடியும் உங்களால. மிட் டேர்ம்ல 4th வர்றது, நீங்க வந்து ஆல்ரெடி ஒரு டிகிரி பண்ணிருப்பீங்க, மாஸ்டர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதுதான் உங்களோட நீங்க என்ன ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதுல உங்களுக்கான அடுத்த லெவல் போறதுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். நீங்க உங்களை டெவலப் பண்ணதான் உங்களுக்கான மணி உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கும். நீங்க எதுவுமே பண்ணாம இருந்துட்டு ஃபேமிலியை பாக்குறேன், வீட்டுல உள்ளவங்களை பாக்குறேன், இவங்களுக்காக எல்லா செலவையும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உலகம் ரொம்ப வேகமா வளர்ந்துகிட்டே இருக்கு. உலகம் வளர்ற அளவுக்கு நம்மளும் நம்மள வந்து எப்பவுமே டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா மட்டும்தான் நமக்கு என்ன வேணுமோ அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இல்ல அப்படின்னா நம்மளால என்ன யூஸும் இல்லை அப்படின்னா ஈஸியா தூக்கி போட்டுட்டு போறதுக்கு நிறைய வந்து சான்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷனை நீங்க அவங்களுக்கு கொடுத்துறாதீங்க. உங்களை எப்பவுமே டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு உங்களால என்ன முடியுமோ அதை பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்காகவும் கொஞ்சமாச்சும் மணியை சேர்த்து என்ன பண்ணணும்னு முயற்சி பண்ணுங்க.
அடுத்தது லாங் டேர்ம் கோல். லாங் டேர்ம் கோலை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களோட படிப்பு அப்படின்றது தான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமா நினைப்போம். மிடில் கிளாஸா இருக்கிற நம்ம எல்லாருக்கும் நமக்கு அடுத்தாது நம்ம குழந்தைங்க நல்ல லெவல்ல இருக்கணும் அப்படின்னு மட்டும்தான் நம்மளோட மனசுல எப்பவுமே இருக்கும். இப்ப இருந்தே அவங்களுக்காக சின்ன சின்னதா மாசம் மாசம் ஒரு 1000 ரூபாய் எடுத்து வச்சீங்க அப்படின்னா கூட அவங்க படிச்சு வளர்ந்து வர்ற அந்த நேரத்துல அவங்களுக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். குழந்தைங்களுக்கு 2 ஸ்கீம் இருக்கு. ஒண்ணு வந்து SSY, இன்னொன்னு PPF. பெண் குழந்தைய பொறுத்த வரைக்கும் SSYல மாசம் மாசம் அமௌண்ட் போட்டீங்க அப்படின்னா இது அவங்களோட 15 வருஷத்துக்கு நீங்க பணம் கட்ட போறீங்க. 21வது வருஷத்துல அதுக்கான பணம் உங்களுக்கு கிடைக்கும். கூட்டு வட்டி முறையில இதுக்கான பணம் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இப்போ வட்டியை கூட்டி இருக்கிறாங்க. 8.2% வட்டி. நீங்க மொத்தம் 3 லட்சம் தான் கட்டியிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க போற பணம் அப்படியே 6 லட்சமா இருக்கும். இந்த 2 ஸ்கீம்ல மட்டும்தான் உங்களோட பணம் வந்து அப்படியே மல்டிப்ளை ஆகி அந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும். இப்ப இருந்து சின்ன சின்னதா இப்போ 1000 ரூபான்றது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆனா அப்போ பல லட்சங்கள் தேவைப்படுற நேரத்துல அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்றத மட்டும் நினைங்க. குழந்தைங்களோட மேரேஜ் பண்ணி வைக்கிற டயத்துலயும் இந்த அமௌண்ட் வந்து பெரிய பெரிய சப்போர்ட்டா இருக்கும். மேரேஜுக்கு நம்ம பணம் கொடுத்துதான் மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்றத நான் சொல்லல. அந்த நேரத்துல மேரேஜுக்கு தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்க போறாங்க. அப்படி இல்ல அப்படின்னா அந்த பணத்தை இன்னுமேவும் அவங்கள டெவலப் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்காக யூஸ் பண்ணிக்க போறாங்க. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா ஹோம். எல்லாருக்குமேவும் நம்மளோட வாழ்க்கையில நமக்காக கடைசி காலத்துல நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும் அப்படின்றது மிகப்பெரிய கனவா இருக்கும். இந்த கனவு இப்போ நம்ம குழந்தைங்க நம்ம வீடு இப்படின்னே ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல சாத்தியம் இல்லாட்டியும் நம்மளோட கடைசி காலத்துல நம்ம வந்து இந்த ட்ரீம் ஹோம் அப்படின்ற கனவை வந்து அச்சீவ் பண்ணணும் இல்லையா? அதுக்காக இப்ப இருந்து சின்ன சின்னதா பணம் சேர்த்துக்கிட்டே வாங்களேன். அப்போ நீங்க வேலையெல்லாம் உங்களுக்கு அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆயிருவீங்க இல்லையா? அந்த நேரத்துல நீங்க ஒரு சின்னதாவது உங்களுக்கான ஒரு வீடு இருக்கும்போது அது உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். அப்பதான் வீடு வாங்கணும் அப்படின்னு நான் சொல்லல. இப்ப இருந்து ஒரு லேண்ட் வாங்குங்க. அதுக்கப்புறமா அதை கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி வீடா எடுத்துட்டு போங்க. அதுக்கு அவ்வளவு நாள் எடுத்துக்கோங்க. அதை வந்து லாங் டேர்ம்ல கொண்டு போங்க அப்படின்றதுக்கு நான் சொல்றேன். லாஸ்டா நான் சொல்றது ஹாப்பி ரிட்டைர்மெண்ட் வேணும் அப்படின்னா இப்ப இருந்து சின்ன சின்னதா நம்ம அமௌண்ட்டை சேர்த்துக்கிட்டே இருக்கணும். இதுக்காக நம்மளோட கவர்மெண்ட் NPS அப்படின்ற ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலமா சின்ன சின்னதா அமௌண்ட் போட்டுட்டே வாங்க. உங்களோட ரிட்டைர்மெண்ட் ஆகிற டயத்துல 50% அமௌண்ட் உங்க கையில கொடுத்துருவாங்க. பேலன்ஸ் இருக்கிற 50% அமௌண்ட்டை நம்மளுக்கு மாசம் மாசம் வந்து ரிட்டைர்மெண்ட் பணம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துக்கிட்டே வருவாங்க. இது எவ்வளவு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்றது இப்ப புரியாது. நம்மளோட ரிட்டைர்மெண்ட் காலத்துல நம்மளுக்கு நல்லாவே புரியும். அதுக்கடுத்து வெக்கேஷனுக்கு இப்ப எல்லாத்துக்காகவும் ஓடினதெல்லாம் போதும்னு சொல்லிட்டு ஓடி உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல உங்களோட துணையோட நீங்க போய் சந்தோஷமா இருக்கிறதுக்கான டைம் தான் உங்களோட ரிட்டைர்மெண்ட் லைஃப். அந்த நேரத்துல யாரோட உதவியும் இல்லாம உங்களோட கையில பணம் இருந்துச்சு அப்படின்னா அந்த லைஃப் வந்து எவ்வளோ சந்தோஷமான ஒரு லைஃபா இருக்கும். அதை இப்ப நினைச்சு பாருங்களேன். இப்ப இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கூட அப்ப இருக்கிற அந்த லைஃப் எவ்வளோ ஒரு ஹாப்பியான மொமெண்டா இருக்கும் அப்படின்றத மட்டும் நினைச்சு ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நான் சொன்ன எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் தேவைப்படுற ஒரு விஷயங்கள் மட்டும்தான். இதையும் தாண்டி வேற ஏதாவது விதத்துல இன்வெஸ்ட் பண்ணணும், இதுக்காக நான் வந்து சேமிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி எந்த விஷயம் இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஓ, இதை நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு நானுமே புரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. என்னோட வாய்ஸ் டல்லா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நானு ஷார்ட் டேர்ம்ல ஒரு 7-8 சொல்லியிருப்பேன். மிட் டேர்முக்காக ஒரு 4-5 சொல்லியிருப்போம். லாங் டேர்முக்காக ஒரு 5-6 சொல்லியிருக்கிறேன். மொத்தம் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 15ல இருந்து 16 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 16 இதுக்கும் நான் வந்து மணி சேமிக்கணுமா அப்படின்னு உங்களுக்கு வந்து புரியுது. மாசம் மாசம் இந்த 16 இதுக்கும் சேர்த்தேன் அப்படின்னா நான் மாச செலவுகளை எப்படி சமாளிப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எல்லாமே எனக்கு புரியத்தான் செய்யுது. ஆனா இத்தனை தேவையும் நம்மளுக்கு இருக்கு அப்படின்ற புரிதல் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோவை நான் உங்களுக்காக மேக் பண்ணியிருக்கிறேன். இவ்வளவு பணம் தான் எடுத்து வைக்கணும், அவ்வளவு பணம் தான் எடுத்து வைக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் இங்க சொல்ல வரல. சின்னதாவது அமௌண்ட்டை சேர்க்க ஆரம்பிங்க. அது உங்களுக்கு எதிர்காலத்துல மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும். சின்ன சின்னதாவும் ஒரு ஸ்டெப்பா நீங்க உங்களோட இலக்கா வச்சுட்டு சேமிப்பு பயணத்தை தொடர ஆரம்பிங்க. உங்களோட லைஃப்ல கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் மட்டும்தான் கிடைக்கும்.
உங்களுக்கு நான் சொல்ற இந்த மெத்தட்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்றதுக்கும் ஷேர் பண்றதுக்கும் எப்பவுமே மறக்காதீங்க. இது மட்டும்தான் நீங்க எனக்கு கொடுக்க போற மிகப்பெரிய கிஃப்டா நான் பாக்குறேன். எப்பவுமே என்னோட வீடியோக்கு இதை மட்டும் பண்ணிருங்க. நீங்க சேமிக்க ஆரம்பிக்கிறதுக்கும் முதலீடு பண்ண ஆரம்பிக்கிறதுக்கும் இது இருந்தாதான் பண்ணுவேன், அது இருந்தாதான் பண்ண முடியும் என்னால அப்படின்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. வீட்டுல ஒரு சின்னதா உண்டியல் வச்சுக்கோங்க. டெய்லி உங்களால முடிஞ்ச அளவு பணத்தை அதுல போட்டுட்டே வாங்க. அந்த பணத்தை மாசத்தோட கடைசியில எடுத்து கோல்டா மாத்துங்க. கோல்டு காயின் தான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோட கடன் அடைச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்துல என்னால முடிஞ்ச அளவு நான் கோல்ட தான் வாங்கி சேர்த்துட்டு இருக்கிறேன். இதை தவிர வேற எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் கிடையவே கிடையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் என்ன பண்றேனோ என்னோட டே டு லைஃப்ல நான் என்னதான் ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு சக்சஸ் ஆச்சோ அந்த விஷயங்களை மட்டும்தான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். சேமிப்பை மட்டும் எப்பவுமே விட்டுறாதீங்க. சேமிப்பை முதலீடா மாத்துறது அதை விட ரொம்ப முக்கியம். உங்களோட ஃபியூச்சருக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஆல் த பெஸ்ட். கண்டிப்பா உங்க எல்லாராலையும் சக்சஸ் பண்ண முடியும்.